ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பினான்சியல் ஃப்ரீடம் சீக்கிரமா அடையிறதுக்கான 5 ஈஸியான வழிமுறைகள். பினான்சியல் ஃப்ரீடம் என்ற வார்த்தையை கேட்டாலே நம்மள பல பேருக்கு கை நிறைய பணம், லக்ஸுரியான ஸ்விம்மிங் பூல் வச்ச பங்களா, பல கோடி மதிப்புள்ள கார்னு ஆடம்பரமான வாழ்க்கை தான் ஞாபகம் வரும். ஆனா பினான்சியல் ஃப்ரீடம் என்றது ஆடம்பரத்தை மட்டுமே சார்ந்தது கிடையாது. அது உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு சுதந்திரத்தை அடைகிறது. சுதந்திரமா? அதுதான் 1947லயே கிடைச்சிருச்சேன்னு யோசிக்கிறீங்களா? அது நாட்டுக்கான சுதந்திரம். பினான்சியல் ஃப்ரீடம்ன்றது உங்களுக்கான சுதந்திரம். யோசிச்சு பாருங்க, ஒரு மாசம் நீங்க வேலைக்கு போகாம இருக்கீங்க. உங்க ஃபேமிலி செலவு, சாப்பாடு, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, காய்கறிகள் வாங்குறதுக்கு, இப்படின்னு எல்லா செலவுகளுக்கும் உங்களால எந்த பயமும் இல்லாம பாத்துக்க முடியுமா? ஒரு வேலை முடிஞ்சா நீங்க பினான்சியலா சுதந்திரத்தோட இருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனா இந்த சுதந்திரம் ஒரே ஒரு மாசத்தோட நின்ற கூடாது. காலத்துக்கும் நீங்க பணத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு இல்லாம உங்களுக்கான நேரத்தை செலவு பண்ணணும். அதுதான் பணத்து மூலமா கிடைக்கிற நிலையான சுதந்திரம். 1ஆம் தேதி ஆனா சேலரி கிரெடிட்னு ஒரு மெசேஜ் வரும். கையில காசு இருக்குன்னு நினைக்கிறதையெல்லாம் வாங்குவோம். இதுல பல இஎம்ஐ வேற இருக்கும், அதெல்லாம் கட்டுவோம். இப்படியே ஒரு 20 நாள் போகும். அதுக்கு மேல பார்த்தா மாசம் கடைசியில காலி பர்சோட தான் இங்க பல பேர் இருக்காங்க. ஆனா இவங்கள மாதிரி மக்களுக்கும் பல கனவுகளும் ஆசைகளும் கண்டிப்பா இருக்கும். எப்படியாவது வாழ்க்கையில செட்டில் ஆகிரணும்னு தான் ஒவ்வொரு நாளும் ஓடிட்டே இருப்பாங்க. ஆனா எப்ப அந்த ஓட்டம் நிக்கும்னு யாருக்குமே தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸை நீங்க ஃபேஸ் பண்ணி இருக்கீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். பினான்சியல் ஃப்ரீடமா அடையிறதுக்கான சிம்பிளான 5 வழிமுறைகளை பிராக்டிகலா எக்ஸாம்பிளோட நான் இந்த பதிவுல சொல்றேன். இது எல்லாத்தையுமே உங்க வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்களாலையும் சுதந்திரமான சந்தோஷமான வாழ்க்கைய வாழ முடியும். ஸ்டெப் 1, பில்ட் எ சாலிட் பட்ஜெட். பட்ஜெட் போடணும். பட்ஜெட் போட்டு கஞ்சமா வாழ நான் என்ன பட்ஜெட் பத்மநாபனான்னு நீங்க யோசிக்கலாம். பட்ஜெட் போடுறது கஞ்சமா இருக்கிறதுக்கு கிடையாது, உங்க பணத்தை சிக்கனமா செலவு பண்றதுக்கு. தேவைக்கு கூட செலவு பண்ணாம இருக்கிறது தான் கஞ்சத்தனம். தேவைக்கு மட்டும் செலவு பண்றது சிக்கனம். இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சாவே பணத்தை சேமிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா தெரியாது. நீங்க 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்னு எவ்வளவு குறைவா சம்பாதிச்சாலுமே அதுக்கான தெளிவான பட்ஜெட் உங்களுக்கு இருக்கணும். ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை வளர்த்து கொண்டு போகிறதே அந்த நாட்டுக்காக போடப்படக்கூடிய பட்ஜெட் தான். அதே மாதிரி உங்க பொருளாதாரத்தை வளர்த்துறதுலயும் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. பட்ஜெட் போடுறதுக்கு ஆடிட்டிங் படிச்சிருக்கணும்னு எல்லாம் அவசியம் இல்லைங்க. ஒரு நோட் அண்ட் கால்குலேட்டர் உங்ககிட்ட இருந்தாவே போதும். பட்ஜெட்டிங்க்கு ஒரு சிறந்த முறை 50, 30, 20 ரூல். இந்த முறையை பயன்படுத்தி ஈஸியா உங்க மந்த்லி பட்ஜெட்டை போடலாம். எப்படின்னா, உங்க வருமானத்துல இருந்து 50% எடுத்து அத்தியாவசிய தேவைகளுக்கு ஒதுக்கிக்கோங்க. இதுல வீட்டு வாடகை, மளிகை சாமான்கள் அதுல வரும். அடுத்து 30% உங்களோட பர்சனல் நீட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள உங்களுக்கு தேவையான உடைகளை வாங்குறது, வண்டிக்கு ஏதாவது செலவு பண்றது மாதிரி செலவுகளை இந்த 30%க்குள்ள பண்ணுங்க. மீதி இருக்கிற 20% உங்களோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா பயன்படுத்துங்க. எக்ஸாம்பிளுக்கு, நீங்க மாசம் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தங்களா இருந்தீங்கன்னா அதுல 50%, அதாவது 7,500 ரூபாய உங்க அத்தியாவசிய தேவைகளுக்கும், 30%, அதாவது 4,500 ரூபாய உங்க செலவுகளுக்கும், பேலன்ஸ் இருக்கிற 20%, 3,000 ரூபாய சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல வைங்க. அதுலயும் நீங்க சேவிங்ஸுக்கு தனியா, முதலீடுகளுக்கு தனியா பிரிச்சு கூட வைக்கலாம். சேவிங்ஸ்ல வைக்கக்கூடிய அமௌண்ட் உங்களோட எமர்ஜென்சி தேவைகளுக்கு பயன்படும். அந்த நேரத்துல நீங்க கடன் வாங்காம உங்க சேவிங்ஸோட அமௌண்ட்டையே பயன்படுத்திக்க முடியும். அதுவே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க ஒதுக்கக்கூடிய தொகை உங்களுக்கு ஃபியூச்சர்ல பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. மாசம் மாசம் சேமிக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட், SIP, பவுன்ஸ்ல முதலீடு பண்ணலாம். இல்ல கோல்டுல கூட நீங்க முதலீடு பண்ணலாம். தங்கத்துல முதலீடு பண்றது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா சொல்லப்படுது. தங்கத்துல முதலீடு பண்றதுக்கு பல சிறந்த வழிகள் இருக்கு. அதுக்கான தெளிவான பதிவு வேணும்னா கமெண்ட்ல கோல்டுன்னு டைப் பண்ணுங்க. நம்ம சேனல்லையே அப்லோட் பண்றோம். சோ இந்த மாதிரி உங்களோட மந்த்லி பட்ஜெட்டையே உங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. சேலரி உங்க கைக்கு வந்ததுமே இந்த பட்ஜெட்டை போடுங்க. ஒரு இடத்துக்கு போறதுக்கு வழி தெரிஞ்சாதான் போக முடியும். இல்ல GPS, கூகுள் மேப்னு ஏதாவது இருந்தா போலாம். அதே மாதிரிதான் உங்க பினான்சியல் ஃப்ரீடமா அடையிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த பட்ஜெட் பிளானிங். நேஷனல் பினான்ஸ் எஜுகேட்டர்ஸ் கவுன்சிலிங்ல நடத்தப்பட்ட ஒரு ஸ்டடில பட்ஜெட்டை போட்டு செலவு பண்றவங்கல 70% பேர் பினான்சியல் ஃப்ரீடமா அடைஞ்சதா சொல்லி
சொல்லியிருக்காங்க. சோ டிலே பண்ணாதீங்க. உங்க மாச சம்பளம் வந்ததும் முதல் வேலையா ஒரு பட்ஜெட்டை போடுங்க. ஸ்டெப் நம்பர் 2, கிரேட் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். முதல் ஸ்டெப்ல பட்ஜெட் போட்டு செலவுகளை கட்டுப்படுத்தியாச்சு. அடுத்தது உங்க வருமானத்தை பெருக்கிறதுக்கான வழிமுறைகளை தேடணும். இங்க பல பேர் ஒரே ஒரு மாச சம்பளத்தை மட்டுமே நம்பி இருக்கிறதுனாலதான் பல முக்கியமான குடும்ப விஷயங்களுக்கு கூட நேரம் செலவு பண்ண முடியாத நிலைமையில இருக்காங்க. இங்க எத்தனை பேருக்கு ஆபீஸ்ல லீவ் கேட்டு மேனேஜரோ இல்ல ஹெச்ஆரோ தர முடியாதுன்னு சொல்லிருக்காங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு இன்கம் மட்டுமே நம்பி இருக்கிறதுனாலயே பல பேர் வேலை பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அதை பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல இருந்து வெளியே வரணும்னா புது புது முயற்சிகளை பண்ணணும். கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்தீங்கன்னா உங்க நிதி நிலைமைய மாத்தவே முடியாது. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து புது வருமான முறைகளை தேடுங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல உங்க நாலேஜுக்கு ஏத்த வேலைகளை பண்ணலாம். ஆன்லைன்ல ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணி அதை சேல் பண்ணலாம். இல்ல யூடியூப் சேனலை கூட ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சதை அதுல சொல்லி கொடுக்கலாம். புக்ஸ், பிளாக்ஸ் எழுத பிடிக்கும்னா அதை பண்ணலாம். கிராஃப்ட்ஸ், டெய்லரிங், பெயிண்டிங் மாதிரி உங்களுக்கு என்ன விஷயங்கள் பண்ண ஆர்வம் இருக்கோ அதை பண்ணி அதுல உங்களுக்கான வருமானம் வர மாதிரி பண்ணலாம். ஆனா நீங்க பண்ணக்கூடிய இந்த வேலைகள் உங்களுக்கு பிடிச்சதா இருந்தா ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதை பண்ணும்போது பெருசா டயர்ட் ஆகாது, ஜாலியா பண்ணுவீங்க. அதுல இன்கமும் வரும். இப்படி உங்களுக்கான வருமான வழிகளை பெருக்க முயற்சி பண்ணுங்க. ஹார்வர்ட் பிசினஸ் ரிவ்யூ ஹைலைட்ஸ் படி மல்டிபிள் இன்கம் சோர்ஸ வச்சிருக்க கூடிய மக்கள் மத்த மக்களை விட 60% கம்மியான ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பணத்தை பத்தின ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கைய வாழ இந்த முறை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அடுத்து ஸ்டெப் 3, மாஸ்டர் தி ஆர்ட் ஆஃப் சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங். பிரியா அவங்களுக்கு 35 வயசு, ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்களுக்கு குருன்ற படம் ரொம்ப பிடிக்கும். அதுல அபிஷேக் பச்சன் சின்ன முதலீடுகளை வச்சு ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே கட்டமைப்பாரு. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆன பிரியா அவங்க முதலீடுகளை பெருக்க நினைச்சாங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோவை உருவாக்குனாங்க. அதுல மாசம் வெறும் 500 ரூபாய் எஸ்ஐபில ஹை ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான முதலீடு பண்ணனாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புது வீடையே அவங்க அந்த பணத்து மூலமா வாங்கி இருக்காங்க. இப்படிதான் முதலீடுகள் வேலை செய்யும். காம்பவுண்டிங், நீங்க ஒவ்வொரு மாசமும் செலுத்துற ஒரு குறிப்பிட்ட தொகை அதோட வட்டியோட சேர்த்து பெருகிட்டே போகும். இன்வெஸ்ட்மெண்ட் கிங் வாரன் பஃபெட் இந்த முறையை பயன்படுத்தி தான் அவரோட செல்வத்தை பெருக்கி இருக்காரு. எல்லாமே டைமிங் தான். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா உங்க முதலீடுகளை தொடங்குங்க. நீங்க முதலீடு பண்ணக்கூடிய தொகையை பெருக விடுங்க. அதை அடிக்கடி எடுத்து செலவு பண்ணாம அப்படியே காம்பவுண்டிங்கா வேலை செய்ய விடுங்க. இது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செஞ்சு உங்க பணத்தை பெருக்கும். முதலீடு பண்றதுக்கு முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணி முதலீடு பண்ணுங்க. ஒரு ஸ்டாக்ல முதலீடு பண்றீங்கன்னா அதுல ப்ராஃபிட், ரிஸ்க் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுங்க. ஒரே ஸ்டாக்ல எல்லா கேஷையும் போடாம வேற வேற ஸ்டாக்ஸ்ல முதலீடு பண்ணுங்க. இது உங்க ரிஸ்க் குறைக்க உதவும். தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் இந்த புக்ல நிறைய முதலீடு முறைகளை பத்தி சொல்லி இருப்பாங்க. அதை படிச்சு கூட நீங்க உங்க இன்வெஸ்டிங் நாலேஜ வளர்த்துக்க முடியும். முதலீடுகளை பத்தி எவ்வளவு லேர்ன் பண்ண முடியுமோ பண்ணிட்டு உங்க முதலீடுகளை தொடங்குங்க. 4, கட் டவுன் டெப்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி. எவ்வளவுதான் வருமானம் வந்துட்டே இருந்தாலும் அதை எல்லாத்தையும் இந்த கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டே இருக்கும். இதை நம்ம பெருசா கவனிக்க மாட்டோம். மாசம் மாசம் கட்டுற இஎம்ஐ, லோன் எல்லாமே அப்படிதான். அதோட இன்ட்ரெஸ்ட் நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் நீங்க எவ்வளவு அதிகமா ரிட்டர்ன் கேஷ கட்டுறீங்கன்னு. முடிஞ்ச அளவுக்கு தேவைக்கு அதிகமா கடன்கள் வாங்குறத தவிர்த்துக்கோங்க. நீங்க ஆல்ரெடி வாங்கின கடன்களையும் சரியான பிளான போட்டு முடிக்க முயற்சி பண்ணுங்க. மிச்சிகன் யூனிவர்சிட்டியில நடத்தப்பட்ட ஒரு ஸ்டடியில ஸ்னோபால் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் மத்த மக்களை விட 85% சீக்கிரமா அவங்க கடன்களை முடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது என்ன ஸ்னோபால் எஃபெக்ட்? முதல்ல உங்களுக்கு இருக்கிற மொத்த கடன்களையும் ஒரு லிஸ்ட் எடுத்து அதுல சின்ன சின்ன கடன்களை முடிக்கணும். நீங்க முடிக்கக்கூடிய ஒவ்வொரு கடனும் உங்களுக்கு மோட்டிவேஷனை கொடுத்து பெரிய கடன்களை அடைக்க உதவி பண்ணும். இதை நீங்களுமே உங்க கடன்களை அடைக்க பயன்படுத்திக்கலாம். கடன்றது ஒரு ஓட்டை குடம் மாதிரி தான். எவ்வளவு தண்ணி அதுல ஊத்துனாலும் ஒழுகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரிதான் கடன்கள் உங்க வருமானத்தை காலி பண்ணிட்டே தான் இருக்கும் சைலண்டா. சோ தேடி கண்டுபிடிச்சு சீக்கிரமா அதை அடைக்க பாருங்க. 5, இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். மத்த எல்லா முறைகளை விட ரொம்ப முக்கியமானது உங்களுக்காக நீங்க முதலீடு பண்றதுதான். உங்க ஸ்கில்ஸை வளர்த்துக்க நேரத்தை செலவு பண்ணுங்க. நீங்க வேலைக்கு போறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ்னு யாரா வேணும்னாலும் இருக்கலாம். நிதி சுதந்திரத்தை அடையணும்னா உங்க ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டே இருங்க. இது புது வாய்ப்புகளை உங்களுக்கு கொண்டு வரும். அது மூலமா உங்க வருமானத்தையும் பெருக்கிக்க முடியும். உங்க தொழில்களுக்கு தேவையான
ஸ்கில்ஸை வளர்த்துக்கலாம். இல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய எந்த கலைகளை வேணும்னாலும் நீங்க கத்துக்கலாம். கத்துக்கிட்டு அதை எப்படி பணமா மாத்தலாம்னு பாருங்க. உங்க வருமானத்தை பெருக்குங்க. நீங்க ஒரு ஐடி எம்ப்ளாயியா இருந்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேட்டா சயின்ஸ் மாதிரி ஸ்கில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கான சேலரியும் அங்க அதிகமாகும். இதுக்கெல்லாம் பணம் செலவு பண்ணணுமான்னு நினைக்காதீங்க. யூடியூப்லயே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நீங்க கத்துக்க தயாரா இருந்தீங்கன்னா போதும், உங்க ஸ்கில்ஸை வளர்த்துக்க முடியும். பினான்சியல் ஃப்ரீடம்ன்றது ஒரே நாள்ல அடையக்கூடிய லாட்டரி இல்ல. இத ஒவ்வொரு நாளுமே நீங்க கட்டாயமா கடைபிடிச்சா மட்டும்தான் உங்களால பினான்சியல் ஃப்ரீடமா அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பா இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி உங்க வாழ்க்கையோட சுதந்திரத்தை அடைங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு பண்றேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய மணி ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டாபிக்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.